ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கண் பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு தான் அதிகமாக கண் பாதிப்பு நோய் அதிகமாக வந்துட்டு இருந்தது. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது, இல்லை நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு இதெல்லாம் பயன்படுத்துகிறதுனால சிறு வயசுலே கண் பார்வை கோளாறு ஏற்படுது. அதனால நம்ம கண்ணாடி அணியக்கூடிய இதுவும் நிலைக்கும் நம்ம தள்ளப்படுறோம். அதாவது இந்த கண் பார்வையை பற்றி நம்ம குறைபாட்டை போக்க என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது 1 2 3 4ன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் அந்த 1 2 3 4ங்கிற இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டாம். உங்களுக்கு எது இலகுவாக இருக்குதோ, எது ஈஸியாக முடியுமோ அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கண் பார்வை தெளிவாக இருக்கும். முதல் தீர்வு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டு அருகாமையில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த நந்தியாவட்ட பூன்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கும். பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். இந்த மல்லிகைப்பூவில் வாசம் வரும், பட் இதில் ஸ்மெல் இருக்காது. நம்ம வீட்டுக்கு அருகாமையிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நமக்கு. இதை ஒரு 10 பூவை நீங்கள் பறிச்சுக்குங்க. நந்தியாவட்ட பூவை ஒரு ஜார் எடுத்து, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஜார் எடுத்து கூட இந்த 10 பூவை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த நந்தியாவட்ட பூவை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் ஊறின தண்ணியை வச்சு நம்ம கண்களை கழுவிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா பார்வை கொஞ்சம் நல்லா தெரியும். பட் இதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வேறு ஏதாச்சும் நமக்கு ஒரு டிப்ஸு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அன்றாடம் நம்ம சமையலில் சேர்த்துக்கக்கூடிய கருவேப்பிலை, அப்புறம் நம்ம காய்கறிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பீட்ரூட்டு, கேரட்டு, இது 3ஐயுமே வச்சு சின்னதாக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி டெய்லி குடிச்சிட்டே வந்தாலும் பார்வை தெளிவாக தெரியும். அது என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு இதில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, முதல்ல அந்த மேல் தோலை எல்லாம் இது பண்ணிடுங்க, தோலையெல்லாம் நீக்கிடுங்க. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அந்த கருவேப்பிலையை ஒரு கொத்து எடுத்துங்க, நல்லா தண்ணியில் அலாசிடுங்க. அலாசிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, நம்ம ஏற்கனவே தோல் நீக்கி நம்ம சிறு துண்டுகளாக அறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பீட்ரூட்டு, கேரட்டு, அதுவும் இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு, அதுக்கு தேவையான ஒரு கப் தண்ணீரையும் சேர்த்து ஒரு பதமாக ஜூஸ் மாதிரி ஒரு பதமாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியோ இல்லை நம்மளுடைய வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டு அந்த ஜூஸை நீங்கள் ஒரு கிண்ணத்தை கூட மாற்றி டெய்லி குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா கண் பார்வை தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, இதுவும் என்னால் முடியாதுங்க, எனக்கு இன்னொரு டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துங்க. பெரிய நெல்லிக்காய் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெகுலராக கிடைக்கும். அது பெரிய நெல்லிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு தண்ணீரை ஊற்றி என்ன செய்கிறீங்கன்னா, அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிறீங்க. அடித்து அதையும் வடிகட்டி டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரியும் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா கண் பார்வை தெளிவாக தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அடுத்தும் ஒரு டிப்ஸு வேணும் அப்படின்னாக்கா, ஒரு கொத்து கருப்பு திராட்சை எடுத்துங்க.
அந்த கருப்பு திராட்சை எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் நல்லா அலசிக்குங்க. அதையும் பார்த்திங்கன்னா ஒரு கப் தண்ணீரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிக்கக்கூடிய பதம் வரும்போது அதை வடிகட்டி அதையும் குடிச்சிட்டே வரலாம். கண் பார்வை தெளிவாக தெரியும். மக்களே, எந்த பழமாக இருந்தாலும் காய்கறி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்குங்க, அலாசிக்குங்க. அதில் கண்டிப்பாக நமக்கு பயன் கிடைக்கும். மேலும் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.